அந்த ஓடிபி வந்து அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கேஷ் ஆனோன்னா திருப்பி அதை சரி பண்ணி விட்ருவாங்க. அந்த பேங்க்கில் வந்து மினிமமாக தான் காசு வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 10,000 செலவு பண்ணுறீங்க, இல்லை 5,000 10,000 மேலே வச்சுக்கூடாது. நீங்கள் உங்கள் ஃபோனில் தான் ஒரு ஃபிங்கர் லாக் வச்சுட்டு போன பிறகு நான் வந்து அந்த ஃபிங்கரை க்ளோன் பண்ண முடியும். எப்படி? அதெல்லாம் அதாவது பதிவுலலாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்க முடியாது. கார்டு பின்னாடி இருக்க நம்பரை சொல்லுங்கள், இதை அழுத்துங்கலாம் சொல்கிறாங்க. இது வந்து நம்ம என்னதான் அலர்ட்டாக இருந்தாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்மளே லைட்டாக இது பேங்க் காலும் நம்ம சந்தேகப்படுற அளவுக்கு அவங்க ஸ்கேம் பண்ணுறாங்களே சார். எதாக இருந்தாலுமே நம்ம வீடு தேடி நேராக வரட்டுன்ற ஒரு மனப்பான்மை வளர்த்துக்கு. ஃபோனில் மிரட்டுறவன், ஃபோனில் நம்மளுக்கு அது பண்ணுறவன் இது பண்ணுறவன்லாம் 100% ஸ்கேம்னே வச்சுக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன், ஒவ்வொரு குற்றவாளியும் நம்மளுக்கு குருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படிலாம் பண்ணுறாங்க. அவர் குரு அவர். ஏன்னா அவர் தான் ரொம்ப நேரம் அனலைஸ் பண்ணுறாரு. போன கேஸ் எப்படி பிடிச்சாங்க, இந்த கேஸ் எப்படி பிடிப்பாங்க. காதலியோட ஜாலியாக இருந்தார். 2 பேரையும் அள்ளி கொண்டாந்து தலைவாழை விருந்து கொடுத்து அவரை இந்த மாதிரிலாம் நீ பண்ணால் கூட பிடிச்சிடுவோன்னு சொல்லி கொடுத்து, செல்ஃபோன் தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களை யாருமே காப்பாற்ற முடியாது. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து கிரிமினாலஜிஸ்ட் ராஜ்குமார் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் டீனா, சொல்லுங்க சார். உங்களோட ப்ரீவியஸ் பதிவு வந்து ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு சார். ஆக்சுவலாக பார்க்குறப்போ வந்து கொஞ்சம் நல்லா என்கேஜிங்காக இருந்தது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி எதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இப்போ சைபர் குற்றங்கள் வந்து நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக வந்து யோசித்து ஏதாவது ஒரு விஷயங்களில் மக்கள் சிக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய சைபர் கேசஸ் என்னன்னு வந்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய சில குற்றத்தை பற்றி இன்றைக்கி எங்களோட கிங் டிவி நேயர்களுக்காக சொல்ல முடியுமா? சொல்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு கியூ கொடுத்துருக்கீங்க. இப்போ லேட்டஸ்ட் அப்படின்றது முக்கியமான விஷயம். லேட்டஸ்ட்டில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு விஷயம் வந்து, நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க. என்ன கிரெடிட் கார்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. யூஸ் பண்ணும்போது ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு ஒன்று வரும். கிரெடிட் கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு அது தெரியும். ஒரு மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணிங்கன்னா ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ்னு ஒன்று வரும். இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கிற விஷயமே தெரியாது பல பேருக்கு. ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று வரும் ஜென்ரலாக, இந்த மாதம் கிரெடிட் கார்டு இவ்வளோ கட்டணும், நீங்கள் மினிமம் இவ்வளோ கட்டினா போதும். அப்புறம் அவர் அழகாக கட்டிடுவார், கொண்டு போய் இதுலேயே கட்டிடுவார். நம்ம அது பேர் என்ன, பேங்க்கில் ஆப்பில் கட்டிடுவார். அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸுன்றது தான் இருக்கும். ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு யுவர் மணி. இவ்வளோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருந்தால் இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு 500 ரிவார்ட் பாயிண்ட்ஸு, 1000 ரிவார்ட் பாயிண்ட்ஸு, ஒரு சிலருக்கு 10,000 20,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். ஒரு கேஸ் எங்களுக்கு ரிப்போர்ட் ஆச்சு. அவருக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி வந்து மெசேஜ் வருது. அவருக்கு யாரோ ஒரு நண்பர் சொல்கிறார், ஒரு நண்பருக்கு, ஒரு ஃப்ரெண்டுக்கு, இப்போ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருதுப்பா எனக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு. அப்போனா அவருக்கு கிரெடிட் கார்டில் கொஞ்சம் அனுபவம் மிக்கிறவர். அவர் என்ன சொல்கிறார், உடனே போய் வாங்க பேங்க்கு போய் நம்ம ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் என்ன ஆச்சுன்னு பார்க்கலான்னு கேட்கலான்னு போகிறாங்க. அது பெரிய வங்கி தான் அது. அந்த வங்கியில் போய் கேட்டோன்னா அந்த கிரெடிட் கார்டு டிவிஷனில் இருக்கிற மேனேஜர் சொல்கிறாரு, இல்லையே உங்கள் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி எடுத்துட்டிங்களே, எடுத்து உங்களுக்கு இவ்வளோ பணம் வந்துருக்கணுமேன்றாரு. அப்போ தான் வந்து பேங்க்கை, இல்லை இவர் ஒன்று எனக்கு ஒன்றும் வரலையே, பேங்க்கில் எங்கே வந்துச்சு அது வந்துச்சுன்னா அவர் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்தா எந்த பணமும் வரலை. ஸோ அப்போ அந்த பேங்க் மேனேஜருக்கு கொஞ்சம் ஒரு பொறி தட்டுது. இது ஒரு கார்டு தான் அப்படி நடந்திருக்கான்னு சொல்லி அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரேண்டமாக ஒரு எல்லா கார்டு ஹோல்டர்ஸுங்க கேட்டிருக்காரு. கேட்கும்போது ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லா கார்டுலேயும் ஆல்மோஸ்ட் 0 வந்துடுச்சு. அப்புறம் அந்த பேங்க்கு நேஷனல் வைட் பேங்க்னு என்ன பண்ணுறாங்க, ஹெட் ஆஃபீஸ்க்கு அலர்ட் கொடுக்குறாங்க. ஹெட் ஆஃபீஸில் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணால் ஆமாம், ரிவார்ட் பாயிண்ட்ஸு குறிப்பிட்டமாக ஒரு 50% ஆஃப் தி கார்டு ஹோல்டர்ஸோட ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து காணாமல் போய்ட்டுருக்கு. இது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு குற்றம். சைபரில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அந்த குற்றத்தில்.
ஸோ இன்வெஸ்டிகேஷன் டீம் இறங்குது, எங்களுக்கும் அலர்ட் கொடுக்குறாங்க, நாங்களும் பார்க்குறோம். பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த ரிவார்ட் பாயிண்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனியான ஒரு ஏஜென்சி இருக்காங்க. அதில் இருந்த ஒரு 5 பேர் என்ன பண்ணுறாங்க, ரேண்டமாக கிரெடிட் கார்டு செலக்ட் பண்ணுறாங்க. பிஸியாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவாங்க, டச் பண்ணுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கார்டு ஹோல்டர்ஸாக பார்த்து அவங்க ரிவார்ட் பாயிண்ட் எடுத்து அவங்க அந்த ஓடிபி, அது ஒரு டெக்னாலஜி இருக்குது, அந்த ஓடிபி அவங்களுக்கு வர மாதிரி பண்ணிட்டாங்க. அது எப்படி சார் அது பண்ண முடியும். அந்த ஓடிபி அவங்களுக்கு வர மாதிரி பண்ணிவிட்டு அந்த ஓடிபி வந்து அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கேஷ் ஆனோடனே திருப்பி அதை சரி பண்ணி விட்ருவாங்க. ஸோ இதெல்லாம் இரவில் தான் நடக்கும். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் கண்டுபிடிச்சி அது எங்கே பிடிச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகா மாநிலத்தில் கூர்க் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு 5 பேர் 6 பேர், 3 பெண்கள் 3 ஆண்கள் அங்கே உட்காந்து இந்த வேலையை செஞ்சிட்ருக்குறாங்க. அப்புறம் என்ன பிடிச்சிட்டு வந்து அவங்க ராஜ விருந்தும் வடை பாயாசத்தோட சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்தோன்னே நல்லா சாப்பிட்டோன்னே சொல்லிட்டாங்க, இப்படி தான் பண்ணோம், இந்த பேங்க்கில் தான் இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு. அதில் என்ன எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, பணம் ப்ளஸ்ஸு அந்த எல்லாமே பாதுகாப்பாக ஒரு வெளிநாட்டு வங்கியில் வச்சுருந்தாங்க. அதை நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட இன்டர்போல் போய் சீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது வந்து இது எதுக்கு கொடுக்குறேன்னா அலர்ட்டு, இந்த ரிவார்டு பாயிண்ட்ஸுன்றது ஒரு சாதாரண விஷயமாக இருக்கலாம், பட் அது உங்களுக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துது. இது யாருக்கும் தெரியாது. அப்போ இப்போ நம்ம ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை நம்ம என்ன சார் பண்ணுறது? ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்ருக்கணும். ஸ்டேட்மெண்ட்டை பார்க்காத காரணத்தினால வர விஷயம். எல்லா கார்டோட ஸ்டேட்மெண்ட்டு கீழேயும் யூ வேண்ட் ஸோ மச் ஆஃப் ரிவார்ட் பாயிண்ட்னு வரும். அந்த ரிவார்ட் பாயிண்டில் நீங்கள் பொருள் வாங்கலாம், நீங்கள் கேஷ் வாங்கலாம், பெட்ரோல் போட்டுக்கலாம், எவ்வளோ செய்யலாம். அவன் கேஷாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டான். இது ஒரு சைபர் க்ரைம், இது சைபர் அட்டாக் தான். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஸ்கேம் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட ரிவார்ட் பாயிண்ட்ஸை வச்சு அவங்க கேஷ் கிளைம் பண்ணிக்கிறாங்களா? ஆமாம். ஓகே, அப்போ நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நம்ம அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு மாதமும் நம்ம செக் பண்ணணும். ஒவ்வொரு மாதமும். ஓகே, ஸோ வேறு இன்னும் என்ன சார் ட்ரெண்டிங் கேசஸ் இருக்குது? இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போது நாட்டில் ஓடிட்டுருக்கு ட்ரெண்டிங் கேஸு உங்களுக்கு அனைவரும் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் திருப்பியும் நான் சொல்கிறேன். ஏடிஎம்மில் கேஷ் நீங்கள் ஏடிஎம்மில் கேஷ் எடுப்பீங்க, ஆனால் உங்கள் கையில் கேஷ் வராது. இது வந்து உத்தரப்பிரதேசத்தை நம்பின அங்கேருந்து வந்த ஒரு 8 பேர் 6 பேர் பண்ண ஒரு அருமையான விளையாட்டு. நம்ம இந்தியா முழுவதும் பண்ணிட்டு வராங்க. நம்ம தமிழக காவல்துறையில், அது சென்னை காவல்துறையில் நான் ரொம்ப லைக் பண்ணுற கமிஷனர் மிஸ்டர் அருண், அவருடைய மேற்பார்வையில் அவரோட டீம், அதுவும் நம்ம பேசிட்டு இருக்க திருவான்மையில் தான் கண்டுபிடிச்சாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், நீங்கள் கேஷ் எடுக்கணும்னு போட்ட உடனே அது கேஷ் போய் எடுக்கும். அந்த மிஷின் எடுத்து உங்களுக்கு எடுத்து வந்து கொடுக்கும். அது பேர் ஆம்னு சொல்லுவோம். அந்த ஆம் வந்து எடுத்துகிட்டு வரும்போது இவங்க இதுக்கு ஒரு கள்ளசாய் வச்சு முன்னமே என்ன பண்ணுவாங்க, அந்த ஆம் மேலே ஒரு அட்டை வச்சுருவாங்க. அந்த ஆம் வந்து அந்த கேஷ் கொடுக்கக்கூடிய அந்த சின்ன ஒரு ஓட்டை இருக்குல்ல, ஒரு சதுரமாக, அந்த ஓட்டையை பிளாக் பண்ணும். ஸோ ட்ரேலேருந்து கேஷ் எடுத்துரும். உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும், உங்களுக்கு உங்களுக்கு பணம் டெபிட் ஆகிடுச்சின்னு. ஆனால் கேஷ் வராது. திருப்பி போட்டிங்கன்னா திருப்பியும் அது பண்ணோம், வேலை செய்யலைன்னு சொல்லுவோம், ஏதோ ஒன்று சொல்லுது. இப்படி பல லட்சங்கள் அடிச்சிட்டாங்க. கடைசியில் ஒரு வயதானவர் பாவம் ஒரு 1200 எடுக்கணும்னு வந்து திருவான்மியூரில் நாகத்தம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏடிஎம்மில், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏடிஎம்மில் போய் பார்க்குறாரு. வரல. இரவு ஒரு நள்ளிரவு இருக்கும். அது அவர் ஏதோ அவசரத்தை எடுக்கணும்னு பார்க்குறாரு, இல்லை. அப்புறம் திருவான்மியூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாரு. அங்கே இருக்கிற ஒரு நல்ல காவலர் இந்த புகாரை பெற்றுட்டு உடனடியாக அதை மேலதிகாரிகிட்ட சொல்கிறாரு. மேலதிகாரிகிட்ட இந்த நியூஸ் இருக்குது, இந்த மாதிரி நடந்துகிட்ருக்குன்னு. உடனடியாக ரவுண்டப் பண்ணுறாங்க. ரவுண்டப் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்களை பார்க்கும்போது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க.
கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் காவல்துறைக்கே இருக்கக்கூடிய டெக்னிக்ஸில் அதை பிடிச்சிட்டான். பிடிச்ச பிறகு என்ன, ஒரு சின்னதாக ஒரு பார்ட்டி, டீ பார்ட்டி. சார் இப்போ நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறீங்களா சார்? ஆனால் இது வந்து கொஞ்சம் இப்போ ரீசன்ட் டேஸில் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த ஓடிபி வச்சு கூட நம்மளோட அமௌண்ட்டை வந்து எடுக்கிறாங்களே சார், இதை தவிர்க்கவே முடியாதா? ஓடிபியை வச்சு எடுக்கிறாங்கன்றது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த பாஸ்வேர்டை மாற்றிருக்க மாட்டீங்க. பாஸ்வேர்டை காமனாகவே பாஸ்வேர்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், ஒரு கார் நம்பரு, இல்லைன்னா ஒரு டேட் ஆஃப் பர்த்து, இயர் ஆஃப் பர்த்து அப்படி தான் வைப்பாங்க. அப்புறம் ஃபிங்கர் லாக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, தம் ஃபிங்கர் தான் வைப்பாங்க. அப்படி தான் வைப்பாங்க. அது ஏன் தெரில, அது டிஃபால்ட்டாகவே அப்படி தான் அவங்களுக்கு மனசு வருது. நாங்கள் சைபரில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஏதாவது ஒரு ஃபிங்கர் தான் வைக்க சொல்கிறாங்க. இப்போ டெக்னாலஜி ஒன்று இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபோனில் தான் ஒரு ஃபிங்கர் லாக் வச்சுட்டு போன பிறகு நான் வந்து அந்த ஃபிங்கரை க்ளோன் பண்ண முடியும். அதான் சினிமாலே நிறைய கற்றுக் கொடுத்துட்றாங்களே சார். இல்லை, க்ளோன் பண்ண முடியும். எப்படி? அதெல்லாம் அதாவது பதிவுலலாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்க முடியாது. அதெல்லாம் என்ன, ஒரு ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் எங்கள் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வரக்குள்ள நாங்கள் வந்து அதை க்ளோன் பண்ணிடலாம். க்ளோன் பண்ணி எடுத்தால் அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் எங்கள் கையில் வந்துடும். அது ஒன்று இருக்குது. அது இல்லாத பாதுகாப்பு அதிகாரிகள், இது வந்து பை லா, பாதுகாப்பு அதிகாரிகள் ஒரு கிரிமினலோட ஃபோனை க்ளோன் பண்ணிக்கலாம். நல்லவங்க, இப்போ நான் இப்போ நல்லவங்களோட ஃபோனை க்ளோன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கனால என்ன பண்ணணுன்னு கேட்டால், ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு போட்டு இப்போ எடுக்கும்போது உங்களுடைய சாஃப்ட் கிளாத்தில் இந்த ஃபோனை தொடச்சிடணும். நீங்கள் ஒரு வேர்வையோடவோ இல்லை ஈரமோடவோ வச்சிங்கன்னா உங்களுடைய ஃபோன் இருக்கும், க்ளோன் இருக்கும். இதெல்லாம் இப்படிலாம் வேறு இருக்கா? இப்போ ஏடிஎம்மில் போயிட்டு கேஷ் எடுக்கிறது இந்த ப்ராப்ளம் வருது இல்லை சார்? இப்போ அதில் வந்து அந்த மாதிரி கூட இருக்கே சார். இப்போ ஏடிஎம் பாஸ்வேர்டு நம்ம போடுறோம்ல, அதை கூட ஈஸியாக வந்து பண்ணுறாங்களே சார். அது ரொம்ப ஈஸியாக பண்ணணும். அதுக்கு மேலே அதே தான், இதே சிஸ்டம் தான். அதுக்கு மேலே ஒரு ஃபிலிம் ஓட்டிடுவாங்க. அந்த ஃபிலிமில் நீங்கள் என்ன நம்பர் போட்டிங்கன்னு வரும். அந்த ஃபிலிம் எடுத்து பார்த்தாங்கன்னா தெரிஞ்சிடும். வரும். இப்போ இந்த நார்த் இந்தியன்ஸ் வந்து நம்ம ஊரில் ஃபோன் அடித்து இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிட்டு நம்மளோட அமௌண்ட் எல்லாம் எடுத்துக்கிறாங்களே சார். அது இப்போ ரீசெண்டாக படத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கார்டு பின்னாடி இருக்க நம்பரை சொல்லுங்கள், இதை அழுத்துங்கன்னெலாம் சொல்கிறாங்க. இது வந்து நம்ம என்ன தான் அலர்ட்டாக இருந்தாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்மளே லைட்டாக இது பேங்க் காலோன்னு நம்ம சந்தேகப்படுற அளவுக்கு அவங்க ஸ்கேம் பண்ணுறாங்களே சார். எதாக இருந்தாலுமே நம்ம வீடு தேடி நேராக வரட்டுன்ற ஒரு மனப்பான்மை வளர்த்துக்கு. ஃபோனில் மிரட்டுறவன், ஃபோனில் நம்மளுக்கு அது பண்ணுறவன் இது பண்ணுறவன்லாம் 100% ஸ்கேம்னே வச்சுங்களேன். என்ன, விழிப்புணர்வு பகுதி கொடுத்துட்டே தான் இருக்காங்க காவல்துறையில். எல்லா காவல்துறையிலையும், எல்லா மாநில காவல்துறையிலையும் விழிப்புணர்வு பகுதி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நம்ம அங்கே அதை பார்க்குறோம், அதை பார்க்குறதே கிடையாது. நம்ம செய்கிறதெல்லாம் வந்து காலை முதல் மாலை முறை ஏதோ ஒரு தேவையில்லாத சோஷியல் மீடியா பார்த்துட்ருக்கோம். என்ன, விழிப்புணர்வு படிக்கணும். how to protect ourselves அப்படின்னு பார்க்கணும். இப்போது நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறீங்க, ஏஐ வந்து நல்லா டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்களா சார்? ஸோ எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதோ அந்தளவுக்கு ரொம்ப ஃபேன்சியாக பயங்கரமாக ஹைஃபையாக தான் வந்து சைபர் குற்றங்களும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஹவு டு பி சேஃப் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல சார், இந்த மாதிரி வந்து நம்மளோட செல்ஃபோன் பாஸ்வேர்டாக இருக்கட்டும், இல்லை ஏடிஎம், கிரெடிட் கார்டு, இதெல்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு முறை வந்து சேஞ்ச் பண்ணுறது நல்லது சார்? 15 நாட்களுக்கு ஒரு முறை சேஞ்ச் பண்ணணும். மேக்ஸிமம் அதனோட வேலிடிட்டி 15 நாள் தான். 15 days ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிடணுமா? ஆமாம். ஒரு சில அறிவாளிங்களாம் என்ன பண்ணுவாங்க, சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ஃபோன் நோட்ஸ்லேயே சேவ் பண்ணி வைப்பாங்க. அவங்க பேர் அறிவாளின்னு எப்படி சொல்லணும்? அப்போ எப்படி தான் சார் ஞாபகம் வச்சுக்கிறது? அதுதான் நோட் புக்கில் எழுதி வச்சுக்கணும். செல்ஃபோன் தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களை யாருமே காப்பாற்ற முடியாது. புரிஞ்சுட்டிங்களா? அது ஒரு கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட், அவ்வளோதான். அது ஒரு கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்டு. அந்த கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்டில் ஒரு சமீபத்தில் ஒரு குற்றத்தில் நாங்கள் பார்த்தோம். அவன் ரொம்ப அறிவாளி. என்ன பண்ணால் குற்றம் புரிஞ்சிட்றான். குற்றம் புரிஞ்சிட்டு அந்த செல்ஃபோனை ஆன் பண்ணி ஒரு ஆட்டோவில் பின்னாடி போட்டுடுறான்.
ஸோ காவல்துறை என்ன பண்ணுது, அந்த ஆட்டோ எங்கெல்லாம் போகுதோ அவனை தேடின்னு போகுது. ஆனால் அவன் ஜாலியாக அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு ஹோட்டலில் உட்காந்துக்கிறான். குற்றம் பண்ணிட்டான், பொருளையும் எடுத்துக்கிட்டான். அவனுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு ஐடியா வந்துருக்குது. பார்த்தான், ஒரு ஆட்டோவில் ஏறி கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி போயிட்டு ஒரு கர்ச்சீஃபில் சுற்றி ஃபோனை ஆட்டோ பின்னாடி சீட்டுக்கு பின்னாடி இருக்குல்ல அதில் போட்டு போயிட்டான். அந்த ஆட்டோ டிரைவர் ஓட்டுறாரு வண்டி. அவர் பல சவாரிகள் அவர் இன்னசென்ட்டு. நம்ம காவலர் துறை பார்க்குது, ட்ராக் பண்ணுறாங்க. பார்த்தா இங்கே காமிக்குது, அங்கே காமிக்குது, ஒவ்வொரு இடமா காமிக்குது. என்னன்னா அந்த குற்றவாளி சுற்றினே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்பெஷல் யூனிட்டுக்கு வருது. அப்போ கண்டுபிடிக்கிறாங்க, இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் சுற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனில் சில விஷயங்களை எடுத்து பார்க்கும்போது அவர் எங்கே இருப்பார், அடிக்கடி எங்கே யாரோட பேசுகிறாருன்னு பார்த்தா அந்த நம்பரை பார்த்தா அந்த நம்பர் ஸ்டாட்டிக்காக ஒரு இடத்துல இருந்துச்சு. அப்புறம் போனால் அண்ணா வந்து தன்னுடைய காதலியோட ஜாலியாக இருந்தார். 2 பேரையும் அள்ளி கொண்டாந்து கூட்டு வந்து திருப்பியும் அதே தான் படை பாயாசம் அப்படியே விருந்தெல்லாம் கொடுத்து தலைவாழை விருந்து கொடுத்து அவரை இந்த மாதிரிலாம் நீ பண்ணால் கூட பிடிச்சிருவோன்னு சொல்லி கொடுத்து அப்புறம் என்ன அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன், ஒவ்வொரு குற்றவாளியும் நம்மளுக்கு குருன்பேன். நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படிலாம் பண்ணுறாங்க. அவர் குரு அவர். ஏன்னா அவர் தான் ரொம்ப நேரம் அனலைஸ் பண்ணுறாரு. போன கேஸ் எப்படி பிடிச்சாங்க, இந்த கேஸ் எப்படி பிடிப்பாங்க, நம்ம ஃபோனை கையில் வச்சுருக்கலாமா, ஃபோனை கையில் வச்சிருக்கூடாதா அப்படின்னு யோசிப்பார். அதில் பார்த்து அவர் பார்த்தாரு, ஒரு ஷேர் ஆட்டோக்காரப்ப அவன் போயிட்டு வந்துட்டுருக்கிறார், போடு அங்கே ஃபோனை விட்டுருட்டார். ஸோ சைபர்லேருந்து நம்ம ஈஸியாக தப்பிச்சுக்கணுன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி கடைப்பிடிச்சா ப்ரிவென்ஷன் பண்ணணும். அவேர்னஸ் கேம்ப் நிறையா கொடுக்குறாங்க, அவேர்னஸ் பார்க்கணும். அடுத்து வந்து அந்த ஜிபே ஏதோ ஒரு பே, இந்த அது என்ன சொல்லுவீங்க, யூபிஐ அந்த பேங்க்கில் வந்து மினிமமாக தான் காசு வச்சுக்கணும் நீங்கள். கரெக்டு சார். ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணுறீங்க, இல்லை 5,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு மேலே வச்சுக்கூடாது. இவன் என்ன பண்ணுறான், தன்னோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டையும் அதோட இணைச்சிட்றான். அவன் லட்சக்கணக்கான சேலரி இருக்கும், பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை அழைச்சிட்டு அதுலேருந்து போட்டுகிட்டே இருப்பார். அது பண்ணக்கூடாது. இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஜிபே வந்து நம்ம எந்த இதை யூஸ் பண்ணுறோமோ அதில் வந்து அக்கௌண்ட்டில் வந்து காசு கம்மியாக இருக்கணும்ன்றீங்க. நம்ம எந்த பேங்க்கோட நீங்கள் அதை லிங்க் பண்ணிக்க அந்த பேங்க்கில் மினிமம் பேலன்ஸ் தான் வச்சுக்கணும். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பேங்கிங்ஸ் இருக்கும், 2-3 இருக்கும். ஆனால் அவங்க யூஸ் பண்ணுறது ஒரே ஒரு அக்கௌண்ட்டில் இருந்து தான் யூஸ் பண்ணுவாங்க ஜிபே. ஆனால் அனெக்ஸ் ஆகிருக்கிறது வந்து ஒரு 3 பேங்க் இருக்குன்னு வைங்களேன். இல்லை, நீங்கள் அனெக்ட் பண்ணக்கூடாது. எந்த வகையில் அது ஆபத்துன்னு நினைக்கிறீங்க சார்? அந்த ஃபஸ்ட்டு ஃபோன் காண போகணும்னு அதில் தான் அவன் ஜிபே தான் எடுப்பான், யூபிஐ தான் எடுப்பான். அப்போ அந்த பேங்க்கில் ஒரு 20,000 இருந்தால் 20,000 முடிஞ்சு போடும். சார் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம மக்கள் முந்தியெல்லாம் வந்து எழுதி வைப்பாங்க, பர்சனல் டைரி அது இதுன்னு சொல்லிட்டு எழுதி வைப்பாங்க. இப்போ அந்த எழுத்துக்கள் எல்லாமே குறைஞ்சி ஃபோன் எல்லாமே ஆனதுனால தான் பிரச்சனைகளும் அதிகமாக வருதுன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, அப்போவும் எழுதி வைக்கும் போதும் எழுதுந்த எடுத்துகிட்டு இருந்தான் அந்த திருடன். இப்போ நம்பால் வந்து அவருக்கு வந்து கொள்ளக்காரன் பேர், இவருக்கு சைபர் குற்றவாளின்னு பேர். அவ்வளோதான். நன்றி சார். நன்றி. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.